பிஎம் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. என்னடா படம்? என்ன படம்டா? இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போற படங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி மாசம் 2026ல வந்த படம். ஃபர்ஸ்ட் படம் அதுல ஆமா, பராஸ். 2026ல வந்து முதல் மாசத்துல வந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு? ஃப்ளாப் ஆச்சா? இல்ல என்னடா படம் என்னடா படம் அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இல்ல நம்ம லிஸ்ட்ல வந்துட்டு ரெண்டுமே இருக்கு. என்னடா படம் அப்படின்னு இருக்கு. என்ன படம்டா அந்த மாதிரியான படங்களும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பராசக்தி இதுல எந்த லிஸ்ட்ல வந்திருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பராசக்தி. ஓகே, இப்படி இல்லாம அப்படி இல்லாம ஒரு மாதிரி நல்லா தான் வந்திருக்கும் நினைக்கிறேன் அந்த படம். பட் அது நம்ம சுதா கொங்கரா, சூரரை போற்று படம் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனோட பூர்த்தி பண்ணுச்சான்னு கேட்டா என்ன இல்ல. ஆமா, அவங்களுக்கான ஒரு ஒரு ஸ்டைல் இருந்துச்சுல்ல, அது அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்ல சூரரை போர்ட்ல அந்த டிராமாலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் பராசக்தியில அது ஃபுல்லா ப்ரொபகண்டா மூவி ஆயிடுச்சுன்னு தோணுது நமக்கு. ஆனா அந்த சுரரை போட்டுல ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும். அவர் அழும்போது நமக்கே ஒரு மாதிரி அழ வரும். கரெக்ட். ஆனா இந்த படத்துல ஃப்ரெண்ட் யாரோ இறந்து போயிருவாரு, அது அப்படியே தூக்கி போட்டு இங்க வந்துருவாங்கல்ல. இல்ல அது சாகருக்காவே நமக்கு வந்த கேரக்டர் மாதிரியே இருக்கும். ஓகே, அதுல பிளஸ்ன்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு இந்த படத்துல? பிளஸ்ன்னு பார்த்தா எஸ்கே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணது வந்துட்டு ஒரு பெரிய பிளஸ் தான். அவருக்கு Okay. ஃபுல்லா இந்த என்டர்டெயின்மெண்ட்டா பண்ணிட்டு போகலாம். பட் இந்த மாதிரியான மெசேஜ் ஓரியன்டடு அது அவரை வந்துட்டு அதை பிளஸ்ஸா பாக்குறேன். பட் அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இவங்க சுதா ஸ்கிரீன் பிளேல ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்ல படமாவே சரி, அதுல வந்திருக்கும். நிறைய வரலாறுலாம் தப்பா சொன்ன மாதிரிலாம் பார்த்தோமே. அதெல்லாம் அப்பாவா? அது நமக்கு அரைகுறையா தான் நல்லா தெரியும். இல்ல, ஆனா நமக்கு தெரிஞ்சது இப்போ வரலாறு வந்து நம்ம புத்தகங்கள்லயோ வேற எதுலயும் நம்ம படிச்சு கத்துக்கிறது இல்ல. ம். திரைப்படங்கள்ல கேட்கிற வாயில தான் நம்ம கத்துக்கிறோம். ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கரெக்டா வரலாறு சொல்லணும்ல. நம்ம மீம்ஸ் நிறைய பாக்குறோம். அது அப்பதான் நமக்கே தெரியுது இது இது நீங்க வரலாறு பாத்தா தப்பா இருக்குமோ அப்படின்னு. இல்ல அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்திரா காந்தி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எப்படா எஸ்கே என்ட்ரி கொடுத்து டைலாக் பேசுவாரு நான் அதுக்கு ஏத்த மாதிரி மண்டையாட்டிட்டு போலான்னு. அது நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்காது. இவங்க சினிமாக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் இல்ல, மாத்தி. இந்த பார்லிமெண்ட்ல கூட இவர் பக்கத்துல அண்ணா பக்கத்துல உட்கார்ந்தது இவரு, அவரு உட்கார்ந்தது அதெல்லாம் யாரும் நமக்கு தெரியல. சரி நம்ம அது தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியும். அது Okay. பாலிடிக்ஸ் பேஸ்ட் மூவி தான். அது யாரு ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அது எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு. So, அது அந்த டாபிக்ல போக வேணாம். பட் படமா பார்த்தோம்னா அது ஒரு ஆவரேஜ் படம். இந்த என்னடா படம் என்னடா அப்படிங்கிற ரெண்டு ஜோன்லயும் நடுவுல இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். அப்ப என்ன சொல்லலாம்? என்ன படம் நான் சொல்லலாமா? சரி, என்னடா படம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் மாத்தி சொல்லுவோம். ஓகே, இதுல பெருசா ஆக்டிங் எல்லாரும் ஆக்டர்ஸ் தான், அதனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஆக்ட் வைஸ் பார்த்தா ஓகே, நைஸ். பட் சீலில டான்ஸ் கொஞ்சம் நம்ம தெலுங்கு படமா பார்த்து அந்த சீலில டான்ஸ் ஆமா, அது தெலுங்கு படம்னு ஞாபகம் வருது. இந்த இந்திய எதிர்ப்புக்காக போராடிட்டு இருக்க அந்த கேரக்டர் வந்து தெலுங்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க பாருங்க அப்படியா? ஆமா ஆமா. ஓகே. இல்ல அவருக்கு அவர் கோல் தனியா இருந்தாலும் சீலையில மடக்குறது ஒரு கோல் தானே. என்ன படத்துல டைரக்டர்? சொல்றேங்க படத்துல. ஓகே ஓகே. அது வந்துட்டு அதனால ஓகே தான். அந்த மிஸ்டேக்லாம் பட் அந்த ட்ராக்கை தாண்டி வெளியே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுல்ல. அவங்க நினைச்சிருந்தா கதையோட அதோட ஏன்னா அது ரொம்ப தாக்கம் ஏற்படுத்தின கதை உண்மையா நடந்தது. அத்தனை பேர் இறந்திருக்காங்க. அது நிஜத்துல நடந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா தாக்கமா அது எடுத்திருக்கலாம். ஸோ நம்மளோட ரேட்டிங் படி என்னடா படம் என்ன படம்ன்ற ரேட்டிங்ல பிரகாரம் இது வந்து ஒரு 5 கொடுக்கலாமா? 5 கன்ஃபார்ம் 5 அவுட் ஆஃப் 10க்கு ஒரு 5 கொடுக்கலாம். பராசக்தி படம் என்னடா படம் என்ன படம்ன்ற நம்மளோட இதுல வந்து ஒரு 5 ரேட்டிங் கிடைச்சிருக்கு. ஓகே. அடுத்ததாக நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா வா வாத்தியார். கரெக்டா? வாத்தியார். இந்த ரியாக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமா அந்த படத்தை கொடுத்த ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான். படம் பார்த்து முடிச்சு வெளியே வந்தோடனே அதுவும் ஒரு நலன் ஃபேனா போய் 2 படம் ரசிச்சு 3வது படம் இந்த வருஷம் தமிழ் சினிமாவோட முதல் சோகம்னு முதல் சொல்றாங்க. சோகம் வா வாத்தியார். ஆமா ஆமா ஆமா. ஓகே, வா வாத்தியார் படம் ஏதோ ஒரு மாதிரி ஃபேண்டசியா ஜாலியா இருக்கும்னா நம்பி போனோம். ஆக்சுவலி லிட்ரலி அந்த கேரக்டர் வந்து எம்ஜிஆர் கலாய்ச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவரு பண்ண விஷயங்கள் ஆக்சுவலி என்னன்னா, நம்ம ராஜ்கிரண் சார் வந்து எம்ஜிஆரோட தீவிர பக்தனா இருப்பாரு. எல்லாத்துலயுமே அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அவர் கூட இருந்த ஆனந்தராஜும் சரி மற்ற நடிகர்களும் எம்ஜிஆர் ஃபேன் இருப்பாங்க. ஸோ அப்படியே செகண்ட் ஹாஃப்ல கட் பண்ணி பார்த்தா கார்த்தி வந்து அதே கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதுக்குள்ள எம்ஜிஆர் வந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. ஆனா மொத்தமா பார்த்தா ஃபுல்லா காமெடி ஆயிடுச்சு. அதுதான் அந்த ரீக்ரியேட் பண்ற மாதிரி பண்றதா பிளான் பண்ணிட்டு மொத்தமா கலாய்ச்ச மாதிரி ஆனதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. எம்ஜிஆர் ஃபேன்ஸ் ரொம்ப வருத்தம். எம்ஜிஆர் ஃபேன்ஸ்லாம் இந்த படம் பார்த்து பயங்கரமா ரசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய கோவம் வரும் கார்த்தி மேல. கார்த்தி மேல இல்ல, டைரக்டர் மேல, கார்த்தி மேல, கதாபாத்திரத்து மேல கோவம் வந்துரும். போதும் அந்த படத்தை மக்களே அடிச்சிட்டாங்க. நம்ம அடிச்சதும் போதும். இல்ல, நம்ம ஜனவரிக்கான மாதங்கள் எப்படி, இந்த மாதத்துக்கான படங்கள் எப்படின்றத பாத்துட்டு இருக்கோம். சோ என்னடா படம் என்ன படம்டா லிஸ்ட்ல
இந்த படம் எத்தனை ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம்? 10க்கு 10க்கு நம்ம வந்துட்டு ஒரு 3.5 அந்த ஜோன்ல கொடுக்கலாம். 3.5 இல்ல, என்ன கேட்டா 1-2 தான் கொடுத்துருப்பேன். சனா மியூசிக், சினிமாட்டோகிராஃபி ஒர்க்லாம் நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கல் ஒர்க் அவர் வேலையை அவர் கரெக்டா பார்த்தாரு. டைரக்டர் மட்டும் தவறிட்டாருன்னு நினைக்கிறேன். சோ அடுத்து நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, பார்த்தத சொல்ல போறோம்னா ட்ரிபிள் டி. என்ன டைட்டில் இது? தலைவர் தம்பி தலைமை. சூப்பர். ஆக்சுவலி நிஜமா பொங்கலுக்கு நல்ல ஒரு ஜாலி எங்கேஜிங்கான ஒரு படம். அறிச்சல் பொங்கல் வின்னர் ட்ரிபிள் டி தான். பொங்கல் வின்னர் ட்ரிபிள் டி தான். ஆமா, ஆஃப் கோர்ஸ் எல்லாத்துலயுமே அதான் வெயிட் பண்ணி போயிட்டு இருக்கு. என்னதுன்னா அந்த படத்துல அதுவும் ஆகாவுகோ சூப்பர் படம் அப்படி இல்ல. பட் இந்த 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் சிரிக்க வச்சதா இருக்கட்டும், ஓரளவுக்கு கதையில இருந்து போரிங்கான சீன்ஸ்ல இல்லாம நல்லாவே எடுத்து பண்ணிருந்தாங்க. அப்ப நீங்க கம்பேரிட்டிவ்லி மட்டும் தான் வின்னர் ஜெயிச்சிச்சுன்னு சொல்றீங்களா ட்ரிபிள் டி? ஆமா ஆமா ஆமா. ட்ரிபிள் டி பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியா உள்ள வந்து என்னென்ன சலம்பல் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி நல்லா ஜாலியா கூட்டு போயிருந்தாரு. ஏன்னா பிகாஸ் அந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா மலையாள பட டைரக்டர். அவர் பலிமின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காரு. அது ஒரு நல்ல டீசென்டான படம். இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பலிமி தான் நல்லா பிடிச்சிருந்தது ட்ரிபிள் டி கம்பேர் பண்ணும்போது. பட் இதை வந்துட்டு ஒரு கம்மி பட்ஜெட்ல டீசென்டா ஒரு ஜீவா மாதிரி ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு 40 daysல ஷூட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு நல்ல கலெக்ஷன் படம். நிறைய பேருக்கு அது ரிலேட்டபிளா கனெக்ட் ஆகிற விஷயமா இருக்கும். ஒரே தெருவுல நடக்கிற 2 வித்தியாசமான ஃபங்க்ஷன்ஸ எப்படி ஹேண்டில் பண்றது, அது இவர்தான் பண்ணணும்னு சொல்லி அது தலையில வந்ததுக்கு அப்புறம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணாரு. ஆமா ஆமா. சோ பொங்கல் வின்னர் ட்ரிபிள் டி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இல்ல, அந்த படத்தை பத்தி நான் தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்காக சொல்றேன். அந்த படத்தோட முதல் நாள் டிக்கெட் பாத்தீங்கன்னா வெறும் புக் மை ஷோல 6K தான் டிக்கெட். ஆமா. ரெண்டாவது நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா 60K டிக்கெட் வந்துச்சு. 6K to 60K. அது மூணாவது நாள் பாத்தீங்கன்னா 1,20,000. எப்படி ஒரு growth. நம்ம படம் நம்ம தமிழ் சினிமால ரசிகர்கள் சொல்றாங்க, ஆடியன்ஸ் குறை சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா படம் எடுத்துட்டு போறதுக்கு ஆடியன்ஸுக்கு ரெடியா இருக்காங்க. நல்ல படம் கொடுக்கறது அவங்க இயக்குனர்கள், ப்ரொடக்ஷன் ஹவுஸோட வேலை நான் பாக்குறேன். சோ என்னடா படம் என்ன படம்டா லிஸ்ட்ல இந்த ட்ரிபிள் டிக்கு 10 out of எவ்வளவு கொடுப்பீங்க? தாராளமா 7.5 கொடுக்கலாம். 7. சோ அடுத்து என்ன படம் பார்க்க போறோம்னா திரௌபதி 2, மோகன்ஜி அண்ணாவோட காவியம்னு சொல்லலாம். ஆமா ஆமா. பிளஸ் என்னன்னு இதுல பாத்தீங்கன்னா நம்ம மச்சானுக்கும் மாமாவுக்கும் ஃபைட் கிளாஷ். மங்காத்தா விசஸ் திரௌபதி 2. ஆனா பட் அவர் அப்படி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம சொல்லிதானே ஆகணும். கிளாஷ் தானே. சோ இத பத்தி கதை பார்த்தோம்னா இது என்ன மாதிரியான கதைனா, சிம்பிளா சொல்லணும்னா வண்டியர்களுக்கு வரலாறுன்னு சொல்லிடலாம். சிம்பிளாலாம் அந்த கதையை விவரிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கதை. லிட்டரலி அது ஹிஸ்டரி ஆஃப் த இந்த ப்ராப்பரான ஒரு பர்டிகுலர் சமுதாயத்துக்கான ஒரு ஹிஸ்டரி. இல்ல, நம்ம முகமது கஸ்னி வந்துட்டு வரலாற்றுல அந்த நம்ம படையெடுத்ததை பத்தி தான் அது கதையா சொல்லிக்கிறாங்க. அதுல ஒரு அரசர் வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாளா வந்துட்டு தனியா வந்துட்டு அவரை கஸ்னி எதிர்த்து போராடி இருக்காரு. அதோட வரலாறு பத்தி தான் எடுத்தது. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பட்ஜெட் தான். ஆக்சுவலி என்னன்னா அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் கம்மி. என்னன்னா காந்தாரா படத்தை கம்பேர் பண்ணி சொன்னாங்க, பிளஸ் பாகுபலி படத்தை கம்பேர் பண்ணி சொன்னாங்க. ஸோ இந்த படங்கள்லாம் பாக்குற நீங்க இந்த மாதிரியான படம் தான் நாவல் பண்ணியிருக்கோம் எங்களையும் பாருன்ற மாதிரி சொல்லும் போது பட்ஜெட் வைஸ் கம்மி. ஸோ அந்த பட்ஜெட்ல பண்ணும்பொழுது ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்ல முடியும். இந்த வகையில நம்ம திரௌபதி 2 மிட் அந்த ஜோன்ல நம்ம சொல்லிக்கலாம். நம்ம என்னடா படம் என்ன படம்டா ரேட்டிங்ல பார்த்தோம்னா 10க்கு 5 கொடுத்துடலாம். 5 ஓகே டன். அடுத்த என்ன படம்னா ஹாட்ஸ்பாட் 2. ஹாட்ஸ்பாட் 1 நல்லா இருந்திருக்கும். நல்லா ஒரு ஆந்தாலஜி படம் மாதிரி நல்லா ஒரு மாதிரி நல்லா எடுத்திருப்பாங்க. ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும். ஒரு மாதிரி நல்லா ப்ரெசென்டா போச்சு. பட் இது வந்து கொஞ்சம் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பர்சனல் மை ஒப்பீனியன் என்னன்னா அப்படிதான் இருந்துச்சு. நிறைய உள்ள அரசியல் லைட்டா பேசியிருப்பாங்க. கொஞ்சம் ஏன்டா உங்க பொழப்பு நீங்க பாருங்கடா, நடிகை முன்னாடி போவாதீங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு கதையும் பேசியிருப்பாங்க. யாரையும் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லல, பட் நமக்கே தெரிஞ்சிச்சு இவரதான் சொல்றாங்க, இவரதான் சொல்ற, இந்த நடிகர் தான் சொல்றாங்க, இந்த நடிகர் தான் சொல்றாங்க. 2050 SK தான் சிஎம்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க படத்துல. விஜய் வந்து எதிர்கட்சி தலைவரா இருப்பாரு. பட் அதெல்லாம் ஃபன் நோட்ல நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் ரசிக்கும்படியா இருந்துச்சு. பாஸ்கர் பத்தி சொல்லி ஆகணும். அவரு ரொம்ப ஆமாமா. இதுல வந்துட்டு அவரு நம்ம ஒவ்வொரு டைம் ஆச்சரியப்படுத்துறாரு மனுஷன். சோ இப்ப இருக்கிற மக்களுக்கு ஒரு தேவையான படம் தான் சொல்லணும். ஃபேன்ஸுக்கு தேவையான படம் சொல்லலாம். ஃபேன்ஸுக்கு இல்ல, வெறி இருக்காங்க, தலை வெறியன், தளபதி வெறியன் அப்படின்னு சுத்துறவங்களுக்குலாம் ஒரு பாடமான படமா அமைஞ்சது. நம்ம அடுத்த படம் என்னன்னா, நம்ம பார்த்து வியந்ததுலயே போஸ்டர் பார்த்து படத்தை பார்த்து இல்ல, ஆக்சுவலி நாங்க இந்த படம் மட்டும் இன்னும் பார்க்கல.
போஸ்டர் மட்டும் தான் பார்த்தோம். போஸ்டர் பார்த்து இந்த படம் பார்க்கல. ஷோஸ் நம்ம கிடைக்கல நம்ம போறதுக்கு. ஏன்னா தியேட்டர்ல ஓடல. நான் அப்படி பங்கமெல்லாம் கலைக்க கூடாது. சோ அந்த போஸ்டர் என்னன்னா படம் பேர் சொல்லிருப்பா ஃபர்ஸ்ட். அது வங்காள விரிகுடா சொல்லும் போதே ஒரு டெரரா இருக்கு பாத்தீங்களா. சத்தியமா ட்ரைலர் பார்க்கல, என்ன படம்னு பார்க்கல, என்ன கதைக்களம்னு தெரியாது. ஒரே ஒரு முகம் தெரியும். அந்த முகம்னா நம்ம போஸ்டர்ல மாதிரியே இருந்தாரு. ஆமா, அந்த ரிசம்ல இருந்துச்சு. சோ அந்த போஸ்டர் மட்டும் தான் பார்த்தோம். அதுல என்னன்னா திரைக்கதை, வசனம், டைலாக், டைரக்ஷன், ஒளிப்பதிவு துணை இப்படி நிறைய போட்டு ஒரே ஆள் பண்ணிருப்பாங்க, பார்த்துருப்போம். ஆனா காஸ்டியூமர் அசிஸ்டன்ட் டைரக்டர், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அப்புறம் என்னென்ன மியூசிக், லிரிக்ஸ், தமிழ் சினிமால டிஆர் மிஞ்சினா ஒரு ஆள். டிஆர்லாம் வேஸ்ட்ங்க முன்னாடி அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. சத்தியமா சொல்றேன். அந்த போஸ்டர் நீங்க பாருங்க, போஸ்டர் கண்டிப்பா போடுறோம். இல்ல கமலால தூக்கிட்டாங்க அந்த பாரு. இல்ல நம்மள்ட்ட போஸ்டர் இருக்கும்ல, அதை எடுத்து கண்டிப்பா போட்டுருவோம். அந்த போஸ்டர் பாருங்க, அப்படியே பேஸ் இழுத்து போயிட்டோம். இப்படி பண்ண முடியுமா? இல்ல வெறும் அதெல்லாம் படத்துக்குள்ள ஏதாவது கான்செப்ட்ல இருக்கான்னு தெரியல. சோ படம் பார்க்காதனால தெரியல. ஒருவேளை படத்துக்குள்ள இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு ஃபன் பண்ணி கொண்டு போறாங்களா, இல்ல உண்மையிலே ஒரு பண்ணாரான்றது படம் பார்த்துட்டு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நாங்க போஸ்டர் போட்டுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற படம் ஜாக்கி. ஒரு அவசியம் இல்லாத ஒரு நல்ல படம் சொல்ல முடியும். அவசியம் இல்லாதனா தேவையில்லாத, சமுதாயத்துக்கு தேவையில்லாத படம் கிடையாது. டெக்னிக்கலா நல்ல ஒர்க்கு, பட் ஸ்டோரியா ஸ்கிரீன் பிளேவா ரொம்ப அந்த அளவுக்கான ஸ்ட்ராங்கா இல்ல தோணுச்சு. விஷுவலா கூட ஓகே தான் நினைக்கிறேன். விஷுவல் ஏன்னா அந்த டைரக்டர் மட்டின் ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுத்திருப்பாரு. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவலாலாம் நல்ல ஹை ஸ்பீட் ஷாட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். பட் அந்த படத்தை நம்ம ஃபுல்லா அந்த கேரக்டர்ஸ் ரசிச்சு பார்க்க முடியாது. இந்த படமும் அதே ஜானர், அதே ஒரு இதுதான். ஆனா நல்ல டெரிட்டரி, இந்த ஆர்ட் இதை வச்சு நல்ல விஷயம். பட் மதுரை பக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். நாங்க 2 பேரும் மதுரை இல்லாதனால எங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் மதுரைக்காரங்களே அதை பார்த்துட்டு எங்க ஊர்ல நடக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. தெரியல. அது படங்கள் ரிவ்யூல கொடுத்துட்டு வெளியே வரும்போது பார்த்தோம்னா, நானும் மதுரைக்காரன் தான், எங்க ஊர்ல இதெல்லாம் கிடையாது, தப்பா காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படம் பார்க்கும்போது நல்லா இருக்கு, வித்தியாசமா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. ஜல்லிக்கட்டுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்போம். சில நம்மளோட பாரம்பரிய கலை, பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு நம்ம போராடி இருப்போம். அந்த வகையில இந்த படத்தை நம்ம மறந்து இந்த என்னது ஆட்டுக்கும் சண்டை, 2 கிடாக்களுக்கும் சண்டைன்ற விஷயத்த நம்ம கவனிக்காம சேவல் சண்டை பார்த்தோம். இதெல்லாம் படங்கள்ல பார்த்திருக்கோம். பட் இதை வந்து நம்ம தெரியாது. அடுத்த படமான மாயபிம்பத்துக்குள்ள போலாம். மாயபிம்பம் இடையில இன்னொரு படம் வந்துச்சு, திரௌபதி 2 ரிலீஸ் எதுவும் இல்ல. ஓகே, மாயபிம்பம் படத்துக்குள்ள போனோம்னா ஒரு மாயபிம்பம் ஆக்சுவலி அந்த படம் என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ண படம்னு சொன்னாங்க. 13 வருஷமா? 13 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணி ஒரு 4-5 டைம் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ண முடியாத ஒரு படம்னு சொன்னாங்க. பிளஸ் நாங்க பாக்குறதுக்கு முன்னாடி என்னன்னா அது ஒரு நார்மலான ஒரு படம். என்ன ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு சின்ன பட்ஜெட் படம், உப்மா படமா தான் இருக்குங்கிற மைண்ட் செட்ல தான் போய் பார்த்து. இன்னொன்னு ஆர்டிஸ்டுமே ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதோ நார்மலான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படியே போகணும்னு நினைச்சு தான் போனோம். பட் படம் பார்க்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னடா சொல்ல வராங்க, ஏதாவது சொல்லுங்கடான்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு கேரக்டர், அதுல ஒருத்தர் மட்டும் ஃபுல்லா மேஜர் ரோல் பண்ணியிருப்பா. அப்படி அவர் தான் அந்த கதையை கொண்டு போற மாதிரியான ஒரு மெயின் ரோல் இருந்திருப்பாரு. சோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஏதாவது சொல்லுங்க. மோகன் கேரக்டர் அவரு அந்த ஆர்டிஸ்ட் வந்து நல்லா பண்ணிட்டாரு. அவர் மோகன் கேரக்டர் அவர் பண்ற அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் பண்ற அந்த கவுண்டர்ஸ் அதெல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆக்டர் ஹரிருத்ரன் அவர் தான். மோகன் கேரக்டர் கொஞ்சம் ஞாபகம். சோ அந்த ஸ்கிரீன் ஹோல்டிங் அந்த நல்லா இருந்துச்சு. அவர் மேலதான் கதையே ஃபுல்லா டிராவல் ஆகும். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவின்னு தான் சொல்லணும். அதை ஃபீல் குட்டா வந்தது கிளைமேக்ஸ் இல்ல, அது கிளைமேக்ஸ் வந்து அது வந்து சஸ்பென்ஸ். நீங்க முடிஞ்சா படத்தை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இல்ல, அந்த கிளைமேக்ஸ் நார்மலான பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்காக பெயின் அனுபவிக்காம இருக்க முடியாது. அந்த அளவுக்கான இம்பாக்ட வந்து கடத்தி இருந்தாங்க இயக்குனர். காதல் எப்படி பண்ணணும், காதல்னா என்னன்றத ஒரு மாதிரி டச் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஒரு ஜென்சி கலாச்சாரத்தோட ஒரு லவ் அது வந்து வேற மாதிரி இருக்கும். இப்ப இருக்கிற பசங்க அந்த படத்தை பார்த்தா லவ் இப்படி கூட பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு டிஆர் சார்லாம் சொல்லியிருப்பார்ல, சொன்னாதால் காதலா, அந்த மாதிரிலாம் இல்லாம இப்படி கூட லவ் இருக்குமா, இப்படி லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியம். அந்த இல்ல இவங்கெல்லாம் பார்த்தானே இதுக்கு பேர்ல லவ்வா அப்படிங்கிற இல்ல என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். இப்படி கூட பண்ண முடியுமா? முரளி சொல்லாமே ஒரு படம் பண்ணுவாங்க. என்ன படம்? இதயம் படத்துல சொல்லாமலே ஒரு லவ். இப்பவும் டவுட் இருக்கும், எப்படி அது எப்படி சொல்லாம லவ் பண்ண முடியும். பிளஸ் என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதை போகும்,
செகண்ட் ஹாஃப்ல அந்த கதையே திருப்பி வரும். பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் ஆகி இல்ல இது நீ எதை சொல்றாங்கன்னா இது வந்து நம்ம விருமாண்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த ரேஷமோன் எஃபெக்ட்னு இதுக்கு ஒரு பேரு இருக்கு. ஒரு கதையை வந்துட்டு 2 பார்வையில காமிக்கிறது. அது இயக்குனர் வந்துட்டு அது இந்த ட்ரைலர்ல எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே காமிக்கல. பட் படத்துல அது நமக்கு ஒரு நல்ல ஆச்சரியத்தை கொடுத்தது. அவருக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஸ்டேஜிங்லாம் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அவர் இந்த படத்தை வந்துட்டு இன்னும் நல்லாவே எடுத்திருப்பாரு. பிளஸ் அவர் இந்த படம் பாக்குறதுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வேல்ஸ்ல வந்து கமிட் ஆயிட்டாரு. 2வது படம் வந்து வேல்ஸ்ல வந்து பார்த்து அவர் ஐஸ்வரி கணேஷ் சார் வந்துட்டு படத்தை வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு பட்ஜெட்காக இது கொஞ்சம் லோவா தெரிஞ்சாலும் கூட ஸ்கிரீன் பிளே, டைலாக்ஸ், 2 சாங் இருக்கு. 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா, அதுக்கான ஒரு நல்ல படமா இருந்துச்சு. ஆனா என்னன்னா இது கிளைமேக்ஸ்க்காக சொல்றேன். இது வந்து முக்கியமா என்னத்தை வலியுறுத்துதுன்னா மூட நம்பிக்கை எதிர்ப்புதான் வலியுறுத்துது. கண்டிப்பா மூட நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்றத மொத்த கதை கரு என்னன்னு பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. சோ அந்த மூட நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்றதுதான் வேலை சொல்றாரு. சரி, ஜோக்ஸ் அபவுட் கதை ரொம்ப நல்ல கதையா இருந்துச்சு. நல்ல ஒரு கான்செப்ட் உள்ள நல்ல கதை. ஆமா ஆமா, கண்டிப்பா வந்துட்டு மக்கள் இந்த வாரத்துல வந்துட்டு தியேட்டர்ல போய் பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா வந்துட்டு ஒரு மோசமான ஒரு படத்தை பாக்குற ஃபீல் இருக்காது. போன வாரம் வந்த படங்கள்ல சில படங்கள் பெரிய ஹீரோ படத்தை விட இந்த படம் நல்லாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ட் கொடுக்கும், ஃபீல் கொடுக்கும். சோ நம்ம என்னடா படம் என்ன படம் ப்ரோக்ராம்ல மாயபிம்பம் படத்துக்கான ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு தாராளமா ஒரு 8 கொடுக்கலாம். இந்த படம் 8 கொடுக்கலாம். ஆமா ஆமா, அவ்வளவு நேரம் 13 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படம் நம்மள இப்போ ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே வந்துட்டு கிட்டத்தட்ட 2.5 hours இருக்கும்னு நினைக்கிறேன் படத்தோட டியூரேஷன். பட் நமக்கு இப்ப இருக்கிற அந்த சின்ன படம் 2 hours படமே போர் அடிக்கிற காலத்துல நமக்கு தியேட்டரை விட்டு வெளியே போறதோ போன் யூஸ் பண்றதோ அந்த மாதிரியான போனே நாங்கள எடுக்கவே இல்ல. நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீல் வந்துட்டு இந்த படம் நல்லாவே கொடுத்துச்சு. சூப்பர். சோ என்னடா படம் என்ன படம்ன்ற ரேஞ்ச்ல பார்த்தோம்னா இந்த படம் என்னடா படம் சூப்பர். ஸோ என்னடா படம் என்ன படங்கிற நம்ம இந்த ஷோல இந்த மாசம் ரிலீஸ் ஆன பொங்கல் பிளஸ் ஜனவரி 23 படங்களை பத்தி நாங்க ஒப்பீனியன் சொல்லியிருப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம வந்திருக்கலாம். பட் சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான படங்கள் நாங்க படத்தை பத்தின ரிவ்யூஸும் நாங்கள் அடுத்தடுத்து கொடுக்குறோம். நம்ம பிஎம் சினிமா சேனலை எல்லாரும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காம அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அதெல்லாம் தொட்டுருவாங்க. பாய். ஸ்டே டியூன்.